கூட்டத்தில் நின்ற ஒருவரை மட்டும் பார்த்த மகா பிரிவா, அன்பார்ந்த பக்தர்களே, ஒரு மகான் ஆயிரக்கணக்கான மக்களை சந்திக்கிறார். ஒவ்வொருவரும் தங்கள் பிரச்சனையை சொல்ல வருகிறார்கள். சிலர் செல்வம் வேண்டி வருகிறார்கள், சிலர் ஆரோக்கியம் வேண்டி வருகிறார்கள், சிலர் குழந்தை பாக்கியம் வேண்டி வருகிறார்கள். ஆனால் ஒரு நாள் நடந்த சம்பவம் அனைவரையும் ஆச்சரியப்படுத்தியது. நூற்றுக்கணக்கான மக்கள் வரிசையில் நின்று கொண்டிருந்தார்கள். யாரும் பேசாத ஒரு மனிதர் கூட்டத்தின் கடைசியில் அமைதியாக நின்று கொண்டிருந்தார். அவர் முன்னே வரவில்லை, எதுவும் கேட்கவில்லை, தன்னை யாரும் கவனிக்கவில்லை என்று நினைத்துக் கொண்டிருந்தார். ஆனால் அந்த நேரத்தில் மகாபிரிவா திடீரென்று தலையை உயர்த்தி பார்த்தார். அங்கே நிற்கும் அவரை இங்கே அழைத்து வாருங்கள் என்று கூறினார். அனைவரும் ஆச்சரியம் அடைந்தனர். அந்த மனிதரை மகாபிரிவா ஏன் அழைத்தார்? அவருக்காக என்ன காத்திருக்கிறது என்ற அந்த அரிய நிகழ்வை மகாபிரிவா உபதேச பாணியில் விரிவாக அறிந்து கொள்வோம். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. யாரும் ஸ்கிப் பண்ணிட்டு போயிடாதீங்க. இப்ப வாங்க வீடியோக்குள்ள போலாமா? மகாபிரிவா தரிசனத்திற்கு வந்த மனிதர் பல வருடங்களுக்கு முன்பு காஞ்சிபுரத்தில் மகாபிரிவா தங்கியிருந்த காலம். அன்று வழக்கம் போல ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தரிசனத்திற்கு வந்திருந்தார்கள். வரிசை நீண்டு கொண்டே இருந்தது. ஒவ்வொருவரும் தங்களுடைய கவலைகளை மனதில் வைத்துக் கொண்டு காத்திருந்தார்கள். அந்த கூட்டத்தில் ஒரு நடுத்தர வயது மனிதரும் நின்று கொண்டிருந்தார். அவருடைய முகத்தில் சோகம் தெரிந்தது. ஆனால் அவர் யாரிடமும் பேசவில்லை. முன்னே சென்று ஆசீர்வாதம் வாங்க வேண்டும் என்ற எண்ணமும் அவருக்கு இல்லை. ஏனென்றால் என்னுடைய பிரச்சனைக்கு யாராலும் தீர்வு சொல்ல முடியாது என்று அவர் மனதில் நினைத்துக் கொண்டிருந்தார். மனதை சுமந்த மௌனம். அந்த மனிதர் வாழ்க்கையில் பல இழப்புகளை சந்தித்தார். செய்த தொழில் சரியாக செல்லவில்லை. நண்பர்கள் விலகிவிட்டார்கள். உறவினர்களும் உதவவில்லை. எங்கே சென்றாலும் தோல்வி. எதை தொடங்கினாலும் தடைகள். இதனால் அவர் மனம் உடைந்து போயிருந்தது. ஒரு நண்பர் கூறியதால் மட்டும் மகாபிரிவாவை பார்க்க வந்திருந்தார். போய் தரிசனம் செய்து வா என்று சொன்னதால் வந்தார். ஆனால் உள்ளுக்குள் நம்பிக்கை இல்லை. மகாபிரிவாவின் பார்வை தரிசனம் நடந்து கொண்டிருந்தது. மகாபிரிவா ஒவ்வொருவரையும் பார்த்து ஆசீர்வாதித்துக் கொண்டிருந்தார். திடீரென்று அவர் பார்வை கூட்டத்தின் கடைசி பகுதிக்கு சென்றது. சில நொடிகள் அங்கேயே பார்த்தார். பிறகு அருகில் இருந்தவர்களை அழைத்தார். அங்கே நின்றிருக்கும் அவரை இங்கே அழைத்து வாருங்கள் என்று சொன்னார். அனைவரும் திரும்பி பார்த்தார்கள். யாரை அழைக்கிறார்கள் என்று புரியவில்லை. சிறிது நேரத்தில் அந்த மனிதரை அழைத்து வந்தார்கள். அவர் நடுங்கிக் கொண்டே வந்தார். எதிர்பாராத கேள்வி. அவர் அருகில் வந்ததும் மகாபெரிவா சிரித்தார். பிறகு கேட்டார், நீ இவ்வளவு சுமையை ஏன் தனியாக சுமக்கிறாய்? அந்த மனிதர் அதிர்ந்து போனார். ஏனென்றால் அவர் தன் பிரச்சனையை யாரிடமும் சொல்லவில்லை. ஆனால் மகாபிரிவா நேராக அதையே கூறிவிட்டார். அவருடைய கண்களில் கண்ணீர் வந்தது. மகாபிரிவா சொன்ன வார்த்தை. சில நிமிடங்கள் அமைதியாக இருந்த மகாபிரிவா கூறினார், வாழ்க்கையில் எல்லாம் நம்ம விருப்பப்படி நடந்தால் அது வளர்ச்சி இல்லை. சில தடைகள் வந்தால்தான் மனிதன் உள்ளிருந்து வலிமை பெறுகிறான். அந்த மனிதர் அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்தார். ஒரு சிறிய உபதேசம். மகாபெரிவா தொடர்ந்தார். நாளை முதல் தினமும் காலையில் எழுது இறைவனை நினைத்து நன்றி சொல். உனக்கு இல்லாததை நினைக்காதே, இருப்பதை நினை. குறை சொல்லும் மனம் துன்பத்தை பெருகும். நன்றி சொல்லும் மனம் அமைதியை தரும். மாறிய வாழ்க்கை. அந்த நாள் முதல் அவர் தனது எண்ணங்களை மாற்ற ஆரம்பித்தார். பிரச்சனைகள் உடனே மறையவில்லை. ஆனால் மனம் மாறியது. அமைதி வந்தது. நம்பிக்கை வந்தது. சிறிது காலத்தில் அவர் வாழ்க்கையும் சரியாக ஆரம்பித்தது. மகாபெரிவா காட்டிய உண்மை. பக்தர்களே, இந்த சம்பவத்தின் அதிசயம் பிரச்சனை தீர்ந்தது அல்ல. அதிசயம் என்னவென்றால், ஒரு மனிதன் மனதில் மறைந்திருந்த வேதனையை மகாபெரிவா உணர்ந்தார். அவரை தேடி அழைத்தார். ஒரு வார்த்தையால் அவரை எழுப்பினார்.
நாம் பல நேரங்களில் என்னை யாரும் கவனிக்கவில்லை என்று நினைக்கிறோம். என் குரலை யாரும் கேட்கவில்லை என்று வருந்துகிறோம். ஆனால் உண்மையான மகான்களின் கருணை வேறுபட்டது. அவர்கள் வெளிப்புறத்தை பார்க்க மாட்டார்கள், இதயத்தின் குரலை கேட்பார்கள். அதனால்தான் மகாபிரிவா போன்ற மகான்கள் இன்றும் கோடிக்கணக்கான மக்களின் மனதில் வாழ்கிறார்கள். ஜெய ஜெய சங்கர, ஹரஹர சங்கர, காஞ்சி சங்கர, காமகோடி சங்கர. மகாபிரிவா திருவடிகளே சொன்னோம். இந்த மாதிரி நம்ம சேனல்ல வீடியோஸ் பார்க்கணும்னா நம்ம சேனல்ல லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்க. ராம் ராம் பெரிவா சரணம். ராம் ராம் பெரிவா சரணம். ராம் ராம் பெரிவா சரணம். எல்லோரும் நல்லா இருக்கணும்.